வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கதான் எங்கேயோ அதோ அந்த சைடு தான் கேக்குது. ஆமாமா, அங்கதான் கேக்குது. ஐயோ, இதான் என் போன், கொடுங்க. இது யாரோட பேக்? இது என்னோட பேக் தான். ஆனா இதுக்குள்ள எப்படி செல்போன் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏண்டி, என் போனை திருடினதும் இல்லாம எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு போய் வேற சொல்றியா நீ? இல்ல, கடையில வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் குடுக்கறாங்கல்ல, அப்புறம் திருடின? இதுக்கு நீ ரோட்ல உட்காந்து கேட்டு வாங்கி சாப்பிடலாம். பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சது. இனிமே யாரையுமே நல்லவங்க நினைக்க கூடாது. மேடம், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. உங்க போன் எடுக்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம்? எல்லாம் பணம் தான். இந்த போன கடையில வச்சு காசு வாங்கி உன் பொண்ணுக்கு செலவு பண்ணுவ. தேவையில்லாம என் பிரச்சனைக்குள்ள வராதீங்க. இது உன்னோட பிரச்சனை இல்ல, கடையோட கௌரவ பிரச்சனை. இந்த அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போற? மேடம், என் மேல திருட்டு பழையெல்லாம் போடாதீங்க. சத்தியமா உங்க போனை எடுக்கல. நீ எடுக்காம எப்படி உன் பேக்குள்ள என் போன் வந்துச்சு? ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு என் போனை திருடி உன் பேக்குள்ள வச்சுட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா நீ? நான் சத்தியமா திருடல மேடம். என் மேல தயவு செஞ்சு பழி போடாதீங்க ப்ளீஸ். உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள வச்சாதான் புத்தி வரும். ஐயோ ப்ளீஸ். மேடம் மேடம் மேடம், ஒரே நிமிஷம் மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதான் ஃபோன் கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு மேடம் போலீஸ்லாம் ஃபோன் பண்றீங்க? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப எங்க கடையில வேலை செய்றவங்களை பத்தி அப்படி சொல்லாதீங்க. இந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியாதா? உங்க ஓனரு என் புருஷனோட ஃப்ரெண்டு தான். உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ரிச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம்.